பிரபஞ்ச பேராற்றலுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஜோதிடக்கலையையும் வாஸ்துக்களையும் எனக்கு கற்பித்த அனைத்து குருமார்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு தருமபுரி மாவட்ட ஜோதிட நல சங்கத்தின் 4வது மாத கருத்தரங்கில் பேச வாய்ப்பளித்து ஜோதிடர்களின் வளர்ச்சியில் உதவியாக இருக்கக்கூடிய தருமபுரி மாவட்ட ஜோதிட சங்கத்தின் நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு நான் எடுத்துக்கிற பேச தலைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா திருமண பொருத்தத்துல குழந்தை பாக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்த சேர்த்து பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது குழந்தை இல்லை, குழந்தை தாமதப்படுது அப்படின்ற விஷயம் வந்து யாருக்கும் இருக்காது. அந்த குழந்தை பாக்கியம் அப்படின்றத நம்ம ஜாதக ரீதியில எப்படி பார்க்கிறோம், எப்படி பார்த்தா எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே திருமண பொருத்தம் அப்படின்னு இருக்கும் பொழுது ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தை மையமா வச்சு நம்ம பார்க்கிறோம். செவ்வாய் தோஷம் பார்க்கிறோம், ராகு கேது தோஷம் பார்க்கிறோம், கடத்த தோஷம் பார்க்கிறோம். இது எல்லாத்துக்கூடவும் சேர்த்து நாம வந்து பாத்தீங்கன்னா வழக்கமா பார்க்கறது நட்சத்திர பொருத்தமும் சேர்த்து பார்க்கிறோம். இதுல கட்ட பொருத்தம்னு ஒண்ணு பார்க்கிறோம் இல்லையா? இந்த கட்ட பொருத்தம் பார்க்கும் பொழுது அதுல இந்த குழந்தைக்கான காரணங்கள் எப்படி இருக்கு, திருமணத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு நல்ல மாதிரியான குழந்தைகள் பிறக்குமா இல்லையா, இல்ல லேட்டா பிறக்குமா, யாருக்கு புத்திர தோஷம் இருக்கு, யாருக்கு புத்திர சோகம் இருக்கு அப்படின்னு சொல்றத தெளிவா பார்க்கணும். பொதுவாகவே இந்த புத்திர தோஷம் புத்திர சோகம் அப்படின்றது ஒரே ஒருத்தருடைய ஜாதகத்தை வச்சு நடக்காது. 2 பேருடைய ஜாதகமா அவங்க இன்வால்வ் ஆனா மட்டும்தான் அது நடக்கும். நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, செவ்வாய் தோஷம் இருந்தா செவ்வாய் தோஷம் உள்ளவரையும் கல்யாணம் பண்ணுங்க, இல்ல செவ்வாயின் ஆதிக்கம் உள்ளவரையும் கல்யாணம் பண்ணுங்க நம்ம சொல்றோம். அது ஏன் சொல்றோம் அப்படின்னா, செவ்வாய்ன்றது சூடு. அந்த சூடு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆணுக்கு இருக்கிறதாவே பெண்ணுக்கும் இருந்தா ஈக்குவல் ஆகிடும் அப்படின்றதுனாலதான் நம்ம அதை சொல்றோம். இந்த கலப்பை தோஷம் அப்படின்றதும் 8ஆம் இடத்தை வச்சு நம்ம சொல்றோம். அதே மாதிரி இந்த குழந்தைகளுக்கான பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2, 5, 11 இந்த 2, 5, 11 நம்ம தெளிவா பார்க்கணும். இந்த 2, 5, 11 ஒருத்தருக்கு சரி இல்லை அப்படின்னா அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஒண்ணு அவங்க பேச்ச கேட்காம பிரிஞ்சிருவாங்க, இல்ல அப்படின்னா குழந்தை பிறக்கிறது ரொம்ப தாமதமாகும். 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் இப்படி தாமதமாகும். இது 2மே இல்ல அப்படின்னா டெஸ்ட் பேபிக்கு போகும். இதுவே இல்லைனால அவங்க வந்து பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகள் மட்டுமே அதிகமா பெற்றெடுப்பாங்க. இந்த மாதிரி இந்த புத்திர பாக்கியம் அப்படின்றத ஒரு ஜாதகத்தை பொருத்தம் பார்க்கும் பொழுது நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல மாதிரியான குழந்தைகள் கிடைக்கும். இப்ப புத்திர தோஷம் அப்படின்னு சொல்றது வந்து பொதுவா நமக்கு தெரியும், ராகு கேது 2 கிரகங்கள் இருக்கு, நிகழ் கிரகங்கள் சாய கிரகங்கள். இதுல ராகு வந்து பாத்தீங்க அப்படின்னா தோஷத்தை கொடுக்கக்கூடியவர், கேது சாபத்தை கொடுக்கக்கூடியவர். சரிங்களா? இதுல ராகு கேது, இதுல இந்த ராகு கேது யார் கூட இணைகிறாங்க அப்படின்றத ரொம்ப முக்கியமா பார்க்கணும். சரிங்களா? குரு கூட ஒரு ராகு சேர்றார் அப்படின்னா குருவன் வந்து குழந்தைக்கான காரணம் வரும். குரு கூட ராகு சேர்றார் அப்படின்னா அந்த ராகு கடந்து வந்து விட்டாரா அல்லது இப்பதான் வந்து குருவை சந்திக்க போறாரான்னு பார்க்கணும். குருவை சந்திக்க போறார் அப்படின்னா கம்பல்சரியாக அவர் புத்திர தோஷத்தை அனுபவிக்கிறார். சரிங்களா? ஒன்று லேட்டா குழந்தை பிறக்கும், இல்ல குழந்தை பிறந்தாலே வந்து பாத்தீங்கன்னா பிரிஞ்சு போற சூழ்நிலை, இந்த மாதிரியான நிலைகள் நடக்கும். 2வது வந்து பாத்தீங்கன்னா கேது, குரு கூட கேது வந்து கடந்து போயிட்டாரா அல்லது இணையாரான்னு பார்க்கிறோம். குரு கூட கேது இணையாரா அப்படின்னா அந்த பிறக்கக்கூடிய குழந்தைக்கு ஆயுள் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அதனால அதை வந்து நீங்க கொஞ்சம் உண்மையா பார்க்கணும். இப்போ நான் நாடி ஜோதிட முறையில பார்க்கும்போது அதுல வந்து நம்ம குருவை நோக்கி போற கிரகம் எது, கேதுவை நோக்கி போற கிரகம் எது நம்ம தெளிவா பார்ப்போம். அதுல ஒவ்வொரு கிரக இடைவெளிகளை பார்க்கும்போது இந்த குரு கிரகம் மட்டுமே அது நடக்கிறதில்லை. சரிங்களா? சூரியனையும் இதுல பார்க்கலாம். ஏன்னா சூரியன் தான் காலபுருஷ தத்துவத்துக்கு 5வது வீடு இல்லையா? காலபுருஷ தத்துவத்துக்கு 5வது வீடு. இந்த காலபுருஷ தத்துவத்துக்கு 5வது வீடு அப்படின்றது சூரியனோட வீடு. சூரியன் தான் வந்து ஆத்ம காரகன் இல்லையா? இந்த ஆத்மா வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா சூரியன் கூட ராகு கேது சேரக்கூடாது. சேரக்கூடாது மீன்ஸ் கடந்து வந்த ராகுவா இருந்தா பிரச்சனை இல்லை, கடக்க போற
சிந்திக்க போற ஆளுவா இருந்தா கண்டிப்பாக அந்த காரக கிரகத்தின் மூலமாக அவங்களுக்கு பிரச்சனைகள் வரும். இந்த ராகு கேதுக்கள் இந்த சூரியனை சேரும் போது அது தன்மைக்கான ஒரு பிரச்சனையை கொடுக்கும். அது கண்டமாக கூட இருக்கலாம், சரிங்களா. சந்திரன் கூட சேரும் போது தாய்க்காரதா இருக்கலாம். சந்திரன் தான் உடல் கிரகம். இந்த உடல் கிரகம் நம்ம அந்த உடல்ல நோய் நொடி இல்லாம இருக்கணும் அப்படின்னா சந்திரன் ரொம்ப முக்கியமா தேவை. சோ அந்த சந்திரனை நம்ம எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ராசின்னு நம்ம எடுத்து பாக்குறோம் இல்லையா, அதுல ராகு கேதுவுடைய சம்பந்தம் இல்லாம இருக்குதான்னு முதல்ல பாக்குறோம். இத பார்த்தோம்னாலே இந்த 3 கண்டிஷன் சனி குரு சூரியன் சந்திரன் இந்த 3மே ராகு கேது தொடர்பு இல்லாம பார்த்தோம்னா நம்ம பாதி கிழமை தாண்டிட்டோம் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா. மீதி பாதி கிழமைக்கு 2ஆம் இடம் 5ஆம் இடம் 11ஆம் இடம். இந்த 2ஆம் இடம்ன்றது குடும்பம், எல்லாருக்குமே தெரியும். குடும்பத்துல ஒரு உறவு பாத்தீங்கன்னா நமக்கு சேரணும் அப்படின்னா அந்த 2ஆம் பாகம் சப்போர்ட் பண்ணா அந்த உறவு குடும்பத்துல சேராது. நம்ம எல்லாருமே ஜோதிடர்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். கல்யாணம் வேற பொண்ணை எழுதிட்டு போய் கல்யாணம் பண்ணா அதுக்கப்புறம் நாங்க அவளை சேர்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஏன் அதை சொல்றோம்னா அந்த பொண்ணோட ஜாதகத்தின் படி, ஏன்னா பொண்ணை எழுதிட்டு போய் கல்யாணம் பண்ணா இல்லையா, அந்த பொண்ணோட ஜாதகத்துல நம்ம ஜாதகத்துக்கு நம்ம குடும்பத்துக்கு இணைக்கக்கூடிய அந்த கிரகநிலைகள் இல்லை. அதனாலதான் பாத்தீங்கன்னா அவங்க பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்தோட சேரலாம்னு நம்ம சொல்றோம். அதேதான் ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் பொழுது பிறந்த உடனே இறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே நம்ம கேள்விப்படுறோம். மனசு கஷ்டமா இருந்தாலுமே கிரகநிலைகள்ல அது நமக்கு கொடுத்துருது, நம்ம எதுவும் பண்ண முடியாது, சரிங்களா. சோ இப்போ அந்த மாதிரியான நிகழ்வுகள்ல 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கோம். அந்த குடும்பத்துல கணவன் மனைவி 2 பேருக்குமே 2ஆம் இடத்துக்கான கிரகம் பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பிரிவினையை கொடுத்துருது, சரிங்களா. 5ஆம் இடம்ன்றது எல்லாருக்கும் தெரியும், குழந்தைகளுக்கான பாவகம். இந்த குழந்தைகளுக்கான பாவகத்துல சனி செவ்வாய் ராகு கேது, சரிங்களா, இது எல்லாமே உட்காரும் பொழுது நமக்கு கண்டிப்பாக அந்த கிரகம் சார்ந்த ஒரு பிரச்சனையை கொடுத்துருது, சரிங்களா. அடுத்ததான் 11 ஏன் சம்பந்தமே இல்லாம பாக்குறோம் அப்படின்னா 7ஆம் இடம் கலஸ்திரத்துக்கு 5ஆம் இடம், சரிங்களா. கலஸ்திரத்துக்கு 5ஆம் இடம் நம்மளுடைய கணவனோ மனைவியோ அவங்களுக்கு 5ஆம் இடம்ன்றது 11ஆம் பாவம். 11ஆம் பாவம் அதிபதி நல்லா இருந்தா உங்க ஜாதகத்திலே கண்டுபிடிக்கலாம். உங்க ஜாதகத்திலே 11ஆம் பாவம் நல்லா இருந்தா வரக்கூடிய கணவனுக்கோ மனைவிக்கோ நல்லா இருக்குது, குழந்தை பாக்கியம் பிரச்சனை இல்லைங்களா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும், சரிங்களா. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த குழந்தை பாக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமா இருக்கக்கூடியது கணவன் மனைவி இணைவு, சரிங்களா. கணவன் மனைவி இணைவு இல்லாம குழந்தை பிறகுமா வாய்ப்பு இல்லை, சரிங்களா. இந்த கணவன் மனைவி இணைவு நல்லா இருக்கணும்னா 12ஆம் இடம் கிளீனா இருக்கணும். 12ஆம் இடம் கிளீனா இருந்தாதான் அந்த கணவன் மனைவி உறவு அப்படின்றதே நல்லபடியா இருக்கும், சரிங்களா. சோ ஒரு மனைவி பாத்தீங்கன்னா கணவனுக்கு கட்டுப்பட்டவளாகவும் மனைவி கணவன் மனைவிக்கு கட்டுப்பட்டவளாக இருக்கணும் அப்படின்னா அந்த 12ஆம் பாவத்துல பாவ கிரகங்கள் எதுவும் இல்லாம இருக்கணும் முக்கியமா, சரிங்களா. பாவ கிரகங்கள் இருந்தாலும் அந்த தசா புத்திகள் இல்லாம இருக்கணும், சரிங்களா. அப்படி இருக்கும்போது அவங்க திருமணம் செய்யும் பொழுதும் சரி, அவங்களுடைய சாந்தி முகூர்த்தம் கொடுக்கும் போதும் சரி, அவங்களுக்கான நல்ல நிகழ்வுகள் நடந்தே தீரும், சரிங்களா. அதே மாதிரி உபகிரக ஜோதிடம் அப்படின்னு ஒரு ஜோதிடம் இருக்கு, சரிங்களா. அதுல மாந்தி மிருத்யு காலம் இந்த மாதிரி ஒரு 5 கிரகங்கள் இருக்கு, சரிங்களா. இதுல நம்ம ஜாதக கட்டத்துல எல்லாத்துலயும் மாந்தி இருக்கும். அப்புறம் சொல்றேன். இதுல மாந்தி இருக்கு இல்லையா, மாந்தி பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிரேத சாபம் எந்த பாவத்தை சார்ந்ததுன்னு சொல்லக்கூடியது மாந்தி, சரிங்களா. இந்த பிரேத சாபம் பாத்தீங்கன்னா 12ஆம் பாவத்துல இருக்கக்கூடாது, 5ஆம் பாவத்துல இருக்கக்கூடாது, 2ஆம் பாவத்துல இருக்கக்கூடாது, சரிங்களா. இந்த 3 காலங்கள்ல கம்பல்சரி இருக்கக்கூடாது. இந்த 3 காலங்கள்ல விரும்பணும் அப்படின்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த குடும்ப உறவுகள்ல சில சிக்கல்களை கொடுக்குது, சரிங்களா. இந்த மாதிரியான விஷயங்கள் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் நம்ம பார்க்கும் பொழுது இந்த ராகுவினுடைய நிலை, கேதுவினுடைய நிலை, சனி செவ்வாய் குருவினுடைய நிலையை பார்த்து அவங்களுக்கு நம்ம திருமண பொருத்தம் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது நிலைச்சிருக்கும். இதுல இந்த குழந்தை பாக்கியம் பார்க்கும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா 2 பேருக்கும் இது ஒரு சேர அமையணும். ஒண்ணுக்கும் குருவை நோக்கி ராகுவோ அல்லது ராகுவை நோக்கி குருவோ இருக்கணும், அல்லது ஆணுக்கு குரு இருக்கக்கூடிய இடத்துல பெண்ணுக்கு ராகு இருக்கணும். இந்த மாதிரியான காம்பினேஷன் இருஜானக கூட்டு வருவதுன்னு சொல்லுவாங்க. இந்த இருஜானக கூட்டு வருவதுல
ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய கிரகம் அவங்களுக்கு ஆப்போசிட்டான கட்டத்துல தவறா இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குது. ஒருவேளை அவங்க லவ் பண்ணிட்டாங்க இணைச்சுதான் ஆகணுன்ற பட்சத்துல அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம வந்து அந்த கட்டம் எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா ரிஷபத்துல வந்து பையனுக்கு வந்து குருன்னு வச்சுக்கோங்க. அதே ரிஷபத்துல பெண்ணுக்கு ராகு இருக்கும் அப்படின்னா நாம வந்து டிகிரி கால்குலேஷன் போட்டாகணும். டிகிரி கால்குலேஷன் போட்டாகணும். அப்படி போடும்போது குருவை நோக்கி வரக்கூடிய ராகுவாக இருந்தால் அவங்க கல்யாணம் பண்ற சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ரிஷபத்துல சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இந்த மாதிரியான கிரகங்கள் எதுவும் இல்லாத மாதம் எதுவோ அந்த மாதத்துலதான் நம்ம திருமணத்துக்கான தேதியை கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் போதுதான் அந்த புத்திர தோஷமோ புத்திர சோகமோ அவங்களுக்கு பிரச்சனை பண்ணாம இருக்கும். இல்லைன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். நம்ம வந்து ஒரு ஜாதகத்தை மட்டும் எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து புத்திர தோஷம் இல்லை புத்திர சோகம் இல்லைன்னு நம்ம சொல்றோம். கல்யாணம் ஆகும்போது 2 ஜாதகமும் ஒண்ணு ஆகுது அப்படின்றதுதான் அர்த்தம். அப்ப என்ன ஆகும், இரு ஜாதகம் கொடுத்தவங்களுக்கு கண்டிப்பா நீங்க பாக்குறோம். கண்டிப்பா பார்த்துட்டு நாங்க வந்து அந்த குழந்தைக்கான சம்பத்தை கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க குழந்தையோட வாழ்ந்து ஒரு சமூகத்துல நண்பனுக்கு பெறுவாங்க என்று சொல்லி என்னுடைய இந்த உரையை முடிச்சுக்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த தர்மபுரி மாவட்ட ஜோதிட நல சங்கத்துக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஐயா அவர்கள் வந்து திருமண பொருத்தம் குழந்தை பாக்கியம் வந்து சிறப்பா பேசினாரு. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணம் பொருத்தம் பார்க்கக்கூடிய தம்பதிகள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி குழந்தை பாக்கியம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இன்னொன்னு வெளிவட்டாரத்துல சொந்த பந்தம் எல்லாம் வருவாங்க, ஒரு நிகழ்ச்சி கூடும் பொழுது எவ்வளவு காசு பணம் சொத்து சுகம் இருக்குதான்னு கேட்க மாட்டாங்க, முதல்ல குழந்தை எத்தனை தான் கேட்பாங்க. அப்படி ஒரு வம்ச விருத்தி சொல்லக்கூடிய ஒரு குழந்தை பாக்கியம் அந்த ஜாதக ரீதியாக எவ்வாறு இணைத்தால் அந்த குழந்தை பாக்கியம் சிறப்பா இருக்கும், அது எந்தெந்த கிரக நிலையை நம்ம பார்க்கணும், அதே போல எந்த பாவத்தை நம்ம வந்து தெளிவா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வந்து அற்புதமா சொல்லியிருக்கிறாரு. இது வந்து ஒரு சிறப்பான ஒரு இந்த சிறப்பு பேச்சு அவர் நிகழ்த்தி இருக்கிறாரு. ஐயா அவர்களை மீண்டும் நம்ம தர்மபுரி மாவட்ட ஜோதிட சங்கத்தின் சார்பாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் ஐயா அவர்களுக்கு வந்து அடையாள அட்டை வழங்க இருக்கிறோம். ஐயா என் துரை ஐயா அவர்களை வருகை என வரவேற்கிறோம்.